வீட்ல எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப கங்காவ விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. "இங்க பாரு கங்கா, இந்த ஆப்பிள நீ சாப்பிடு" அப்படின்னு குமரன் குடுக்குறாரு. அங்கருந்து சாரதா வராங்க. கஞ்சி எடுத்துட்டு வராங்க. "ஏய் இந்த கஞ்ச குடிடி" அப்படின்னு குடுக்குறாங்க. "அம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்பதான் நான் இடியாப்பம் சாப்பிட்டேன். இவரு வேற ஆப்பிள் குடுத்துட்டு இருக்காரு. நீ வேற கஞ்சி குடுக்குற. என் வயித்துல இடமே இல்லம்மா. ஏம்மா நீ இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அப்படியே ஒரு மாதிரி பேசுறாங்க. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? நல்லா சாப்பிடணும்டி. குடிடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "ஏய் நீ என்ன பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "அங்க கஞ்சி மீதி இருக்கு. போய் குடி போ" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "அம்மா எனக்கு மட்டும் டம்ளர்ல கொண்டு வந்து குடுத்தல்ல, நீ காவேரிக்கும் அந்த மாரி குடும்மா" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. "அவளுக்கு நான் குடுக்கணுமா? நீயும் அவளும் ஒண்ணா? நீ குழந்தைய வயித்துல வச்சுட்டுருக்க. அவளுக்கு நான் செய்யணுமா? ஏன் அவளுக்கு தெரியாதா? அவளே போய் ஊத்தி குடிப்பா. நான் என்ன கஞ்ச ஒளிச்சா வச்சிருக்கேன். அவளே குடிப்பா. ஒத்தாசைக்கு ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய மாட்றா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே சாரதா போறாங்க. விஜய் ரொம்ப ஆர்வமா வராரு. "காவேரி தான் மாசமா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு. ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. அப்ப குமரன் அவங்க அம்மாவ கூட்டிட்டு வராரு. அப்ப ஹவுஸ் ஓனர் அம்மா கேட்குறாங்க, "என்ன இப்பதான் நீங்க கொடைக்கானல் போனீங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களா பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. என் மருமக மாசமா இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போன வாட்டி கூட நான் வந்தேன். அவகிட்ட நான் கேட்டேன், 'என்ன இன்னும் கூட குழந்தை இல்ல?' அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ வயித்துல குழந்தைய தான் வச்சுட்ருக்கா. அது தெரியாம அவள நான் திட்டிட்டேன். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. அதே டைம் விஜயும் வராரு. இவங்க சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே விஜய் கேட்குறாரு. "ஓ! அவங்க அக்கா கங்கா தான் மாசமா இருக்காங்களா? அப்ப காவேரி இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி டல்லா ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அங்கருந்து அப்படியே போறாரு. அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? "கங்கா உனக்கு குழந்தை பொறக்க போகுது. இந்தா நான் முதல்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தா குங்குமம் இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி குடுக்குறாங்க. வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கருந்து அப்படியே காவேரி போறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. குமரன் கூப்பிடுறாரு. "கொஞ்சோண்டு அங்க மாத்திரை, மருந்து எல்லாம் இருக்கு எடுத்து குடு" அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி வந்து எடுத்து குடுக்குறாங்க. குடுக்கும்போது அப்படியே அந்த டானிக் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. "குடு காவேரி குடு" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாமே கங்காவுக்கு குடுக்குறாரு. அப்ப காவேரி யோசிக்கிறாங்க. இந்த டேப்லெட், இந்த மருந்து எல்லாம் பாப்பா உனக்கும் குடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் எல்லாமே அப்படியே படிக்கிறாங்க. படிச்சுட்டு அங்கருந்து அப்படியே போறாங்க. போயிட்டு மெடிக்கலுக்கு போறாங்க. அந்த டேப்லெட், மருந்து எல்லாமே அதே மாதிரி வாங்கிட்டு அங்கருந்து வராங்க. கரெக்ட்டா விஜய் வராரு ரோட்ல. வந்தோனே "ஏய் காவேரி நில்லு" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "என்ன காவேரி உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? ஒரே டேப்லெட் இதெல்லாம் வாங்கிட்டு வர?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. இது அக்காவுக்கு தான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! கங்கா அக்காக்கா? அவங்க தான் மாசமா இருக்காங்கல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏய் எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா நீ?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "ஆமா, நீங்க வரதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா என்கிட்ட போகும்போது ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "நீ தானே சொன்ன வெண்ணிலாவ பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுற, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம போயிட்டேன். என்ன புருஷன 2 நாள் பார்க்கலன்னோனே உனக்கு அப்படியே தாங்க முடியலையா? மூஞ்சில ரொம்ப சோகமா இருக்க" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "உனக்கு ஒண்ணு தெரியுமா காவேரி? என்ன நடந்தது தெரியுமா? நான் வெண்ணிலாவோட ரிலேஷன பத்தி விசாரிக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்ப மாமி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு டேப் ஏதோ திறந்திருக்குன்னு ஏதோ சொன்னாங்க. அப்ப நான் கேட்டேன் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்க வீட்டுக்கு ஒரு பாப்பா வரப்போதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன கட் பண்ணிட்டாங்க. நான் என்ன நெனச்சேன், நீ தான் மாசமா இருக்கன்னு நெனச்சுக்கிட்டு, என்ன ஒரு சந்தோஷன்ற! அப்பப்பப்பப்பா! என்னால தாங்கவே முடியல. மதுரை டூ சென்னைக்கு வெறும் 6 மணி நேரத்துல வந்திருக்கேன். எவ்ளோ ஸ்பீடா எப்படி வந்தேன் தெரியுமா? ஆனா கடைசியில வந்து பார்த்தா உங்க அக்கா தான் கன்சீவா இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. "என்ன காவேரி?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கேட்குறாரு. "நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். என் வயித்துல குழந்தை இருக்க தான் செய்யுது. ஆனா உங்ககிட்ட என்னால இப்ப சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஃபீல் பண்றாங்க. நான் என்ன தெரியுமா நெனச்சேன், நீ கோயிலுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு வர சொன்னியா? அப்படியே என்ன ஹக் பண்ணிக்க சொன்னியா? அதெல்லாம் நெனச்சு நான் பார்த்தேன். ஒரு வேளை நீ தான் கன்சீவா இருக்கியோன்னு நெனச்சு நான் எவ்ளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "ஆமா, இப்ப நான் கன்சீவா இருந்தா என்ன பண்ணுவீங்க?" ஐயோ! காவேரி என்ன இப்படி பேசுற நீ? உன்ன அப்படியே உள்ளம் கையில வச்சு அப்படியே தாங்குவேன் காவேரி, தாங்குவேன். உன்ன அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓ! கன்சீவா இருந்தா தான் பார்த்துப்பீங்களா? இல்லன்னா பார்த்துக்க மாட்டீங்களா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "என்ன காவேரி இப்படி பேசுற? எப்பவுமே உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. "ஆமா, வெண்ணிலா விஷயம் என்ன ஆச்சு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "நானும் போனேன். போயிட்டு ஒரு பாட்டிய பார்த்தேன். அவங்க வந்து அவங்களோட மாமாவோட அந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்க. எப்படியாவது அவர கண்டுபிடிச்சு வெண்ணிலாவ ஒப்படைச்சுருவேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஆனா இந்த வெண்ணிலா வந்து ரொம்ப ஃபீல் பண்றா. அவ அவ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. நான் எப்படி இத சரி பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு விஜய் சொல்றாரு. "நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, வெண்ணிலாக்கு புரிய வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு" சொல்லிட்டு காவேரி
காவேரி சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஓ! அப்படியா? அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இங்க பாரு காவேரி, நீ தான் என் பொண்டாட்டி. அதில எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா, வெண்ணிலாக்கு அத புரிய வச்சு, அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கணும். இதுதான் நான் கிளியரா இருக்கேன். வெண்ணிலா பிரச்சனைய நல்லபடியா முடிச்சுட்டு நான் வரேன். அதுக்கு தான் இதுக்கும் அதுக்கும் ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்படின்னு விஜய் சொல்றாரு. காவேரி அப்படியே பார்க்குறாங்க. சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே தோள் மேல கை போடுறாரு. "கைய எடுங்க. ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா ஆப்போசிட்ல அவங்க அம்மா வராங்க. "ஐய்யய்யோ! அம்மா வராங்க. நீங்க போங்க, நீங்க போங்க" அப்படின்னு விஜய் கிட்ட சொல்றாங்க. "என்ன இப்படி பண்ற காவேரி? ஒரு ரோட்ல கூட நிம்மதியா பேச விட மாட்ற. நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே போறாரு. காவேரி அப்படியே வராங்க. "ஏய் எங்கடி போயிட்டு வர?" அப்படின்னு சாரதா கேட்குறாங்க. "அதுவும் அம்மா ஒண்ணும் இல்ல. இந்த கடையில போயிட்டு அப்பளம் வேணுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமாடி, நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். அம்மா நீ எங்கம்மா போற?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "நானும் கடைக்கு தாண்டி போறேன். கடையில கொஞ்சம் பேர்கிட்ட கேட்கலாம் அப்பளம் வேணுமான்னு சொல்லிட்டு. இந்த அப்பள பிஸ்னஸை இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "ஆமாம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏன்னா, அவங்க 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டத்த குடுக்கக்கூடாதுடி. இப்ப வேற குழந்தை வேற பொறக்க போது. அவங்களுக்கு நெறைய செலவு இருக்கும். அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. கொஞ்ச நாள் நம்ம இங்க இருந்துட்டு, அதுக்கப்புறம் நான் நம்ம ஊருக்கே கொடைக்கானலுக்கே நான் வீட்டுக்கே போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அம்மா, ஏம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் உன் கூட இல்லையா? உனக்கு நான் எல்லாமே பண்ணுவேம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாருடி, நீயும் எவ்வளோ நாள் இருக்க போற? இங்க பாரு, உன் புருஷனோட வாழணும்னு தோணுச்சுன்னா நீ போய் வாழுடி. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கோவமாலாம் சொல்லலடி. நீ போ" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா இப்படி பேசுற?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாரு, அந்த வெண்ணிலா இருக்கு, பார்த்துக்கோ. ஆனா இந்த வாழ்க்கையில இன்னொரு வாட்டி பிரச்சனை வராம பார்த்துக்கோ. இன்னொரு அசிங்கம் இதெல்லாம் தாங்க முடியாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "அம்மா, என் வாழ்க்கைய நான் எப்படியாவது பார்த்து சரி பண்ணிடுறேம்மா. நீ அத பத்தி கவலையே படாதம்மா" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி, உன் வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு போதும். எனக்காக உன் வீட்டுக்காரர் நீ பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம்லாம் இல்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "இல்லம்மா இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே சாந்தி சொல்றாங்க. "இங்க பாரு, நான் போய் ஃபர்ஸ்ட்டு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். அத எடுத்துட்டு வா போ" அப்படின்னு காவேரி கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி குடுக்குறாங்க. பால் எடுத்துட்டு வர சொல்றாங்க. 2 டம்ளர்ல பால் எடுத்துட்டு வராங்க. 2 டம்ளர்லயும் குங்குமப்பூ அப்படியே போடுறாங்க. "ஏய் என்னடி பண்ற? 2 டம்ளர்ல குங்குமப்பூவ போடுற? ஏன் உனக்கும் குடிக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன?" அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மறந்து போட்டேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இங்க பாருடி, இந்த மாதிரி ஆசைலாம் உனக்கு வரணும்னா, நீ ஃபர்ஸ்ட்டு உன் புருஷனோட போய் சேர்ந்து வாழணும்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க எதுக்கு மனசு கஷ்டப்படுற மாரி இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. "நான் என்ன சொன்னேன்? புருஷனோட போய் சேர்ந்து வாழ தானே சொன்னேன். நான் எதுவும் தப்பா சொல்லலையே" அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. "இங்க பாருடி, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும். நீ இப்ப காவேரி மனச கஷ்டப்படுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்றாங்க. அப்படியே கேட்குறாங்க. "அப்படியாம்மா?"